என் மனமே என் மனமே என் மனமே ஏன் அழுகிறாய் திகைக்கிறாய் என் மனமே என் மனமே என் மனமே என் மனமே ஏன் அழுகிறாய் திகைக்கிறாய் என் மனமே உன் விழிகளை மூடிடு அதில் விடை உண்டு தேடிடு உன்னை படைத்தவர் உயிர் கொடுத்தவர் உன் அருகிலே தினம் நிற்பவர் உன் நினைவிலே இருப்பவர் இரவெல்லாம் சுமப்பவர் உண்டே மனமே 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 என் மனமே என் மனமே என் மனமே ஏன் அழுகிறாய் திகைக்கிறாய் என் மனமே அவரை விடப்பட்டாயோ அவமானப்பட்டாரே அவரை விட உடைந்தாயோ துரோகத்தால் சிதைந்தாரே அவரை விடப்பட்டாயோ அவமானப்பட்டாரே அவரை விட உடைந்தாயோ துரோகத்தால் சிதைந்தாரே ஒரு வாக்கிட ஒரு மாறினா தனி ஒருவனா தலை தொங்கினா மறக்காதே நீ மருளாதே நீ சிதையாதே நீ சீராதே நீ சிறப்பாக்குவா உன்னை சிங்காரவனமாக்குவா உன்னை சிங்காரவனமாக்குவா என் மனமே என் மனமே என் மனமே ஏன் அழுகிறாய் திகைக்கிறாய் என் மனமே உடைந்து கீழே விழுந்தாயோ மண்ணாகி போனாயோ மனிதர் உண்மையில் நடந்ததினா தரிசாகி போனாயோ உடைந்து கீழே விழுந்தாயோ மண்ணாகி போனாயோ மனிதர் உண்மையில் நடந்ததினா தரிசாகி போனாயோ கையில் எடுப்பார் வடிவம் கொடுப்பார் உயர்த்தி வைத்து அழகு பார்ப்பார் கலங்காதே நீ திகையாதே நீ கரையாதே நீ சிதறாதே நீ சிறப்பாக்குவா உன்னை சிங்காரவனமாக்குவா உன்னை சிங்காரவனமாக்குவா என் மனமே என் மனமே என் மனமே ஏன் அழுகிறாய் திகைக்கிறாய் என் மனமே என் மனமே என் மனமே என் மனமே ஏன் அழுகிறாய் திகைக்கிறாய் என் மனமே உன் விழிகளை மூடிடு அதில் விடை உண்டு தேடிடு உன்னை
படைத்தவர் உயிர் கொடுத்தவர் உன் அருகிலே தினம் நிற்பவர் உன் நினைவிலே இருப்பவர் இரவெல்லாம் சுமப்பவர் உண்டே மனமே மனமே மனமே. யாத்திராகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை சேர்ந்து வாசிக்க போகிறோம். மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. இன்னைக்கு செய்தியின் தலைப்பு ஆராதனைக்குள் இருக்கும் 3 நிலைகள்: பலிபீடம், பரிசுத்தம், பரவசம். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆராதனையில் நம்ம வீட்டில் கடைபிடிக்க வேண்டிய 3 காரியங்களை நான் சொல்லித்தரப்போகிறேன். நம்ம சபையில் வந்து பாட்டு பாடுறோமே, ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், மியூசிக் வாசித்து பாடுறோம், இதெல்லாம் ப்ரைஸிங். சொல்லுங்கள் பார்ப்போம். ப்ரைஸிங் அப்படின்னா என்ன? துதி. ஆண்டவரை துதிக்கிறோம். யாரை வேணாலும் பாட்டு பாடலாம். வந்தது போனது, தெருவில் உட்காந்துருக்கிறது, ஓரத்தில் உட்காந்துருக்கிறது, எல்லாத்துக்கும் பாட்டு உண்டு. ஆமென். எல்லாத்துக்கும் பாட்டு உண்டு. எல்லாத்தையும் துதிக்கலாம். வாழ்க வாழ்கன்னு சொல்லலாம். ஒன்றும் செய்யாதவனையும் வாழ்க வாழ்கன்னு சொல்லலாம். ஆமென். அல்லேலூயா. யாரை வேணாலும், கெடுத்தவனை கூட வாழ்கன்னு சொல்லலாம். சமுதாயத்தை சீரழித்து ஜாதி வெறியை தூண்டி விடுவவனை கூட ஜனங்கள் வாழ்க வாழ்கன்னு வாழ்த்துறாங்க. ஆமென். அல்லேலூயா. ஆனால் ஆராதனை என்பது ஒருவருக்கு மாத்திரம்தான் உரியது. அது பரலோகத்தில் வீட்டிருக்கிற தேவன். ஆராதனை வேறு விரிக்கப்பட்ட நாளில் தேவன் மனிதனுக்கு கற்பித்து கொடுத்தது. சொல்லலாம் இல்லை. பகலின் குளிர்ச்சியான வேளையில் அவர் இறங்கி வந்தார். அவருடைய கையை பிடித்து கொண்டு அவரை ஆராதித்தான். அவரோடு கூட பேசினான். பக்கத்தில் உள்ள சொல்லுங்க, அவரோடு கூட பேசுவது ஆராதனை. வர்ஷிப் இஸ் ஆல் அபவுட் ரிலேஷன்ஷிப். உறவு சம்பந்தப்பட்ட விஷயம். அல்லேலூயா. God is not a secondary thing. அது உறவு. இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனும் மூச்சு விட்டு வாழ்றதுக்கு காரணமான உறவு அந்த தேவனுடைய உறவு. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் ஆண்டவர் ஓய்வு நாளை நியமித்தார். இந்த ஓய்வு நாளை உண்டாக்கினது யாரு? கர்த்தர். ஹல்லேலூயா. என்னை உண்டாக்கின தேவன். நெஞ்சு மேலே கையை வச்சு சொல்லுங்க, என்னை உண்டாக்கின தேவன். என்னையும் அவரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக உண்டாக்கினால தான் 7ஆவது நாள். சேர்ற நாளில் எங்கே போய் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது, வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. 7ஆவது நாள் 6 நாளைக்கான பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிற நாள். அவரோடு இருக்கிற உறவு நம்மை பலப்படுத்துகிறது. அந்த உறவு நம்மை பலப்படுத்துகிறது. 7ஆவது நாள் ஆராதிக்க வந்துட்டு திரும்ப 1ஆவது நாள் போகும்போது அவருடைய பலத்தோடு நம்ம வேலைக்குள்ளே நுழைகிறோம். இந்த பாவ உலகத்தில் அவருடைய பலத்தோடு உள்ள நுழைகிறோம். ஹல்லேலூயா. 2ஆம் அதிகாரம் தேவனோடு இருக்கிற உறவை ஆராதனை காட்டுகிறது. 3ஆம் அதிகாரம் உறவை பிரிப்பதற்காக பிசாசு ஒரு சூழ்ச்சியை கொண்டு வர்றான், பாவத்தை கொண்டு வர்றான். இன்னைக்கு அநேகர் ஆண்டவரோடு நெருங்க முடியாமல் இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? பாவம். பாவம் பாவம் மாத்திரம் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம அந்த உறவில் தான் இருந்திருப்போம். அவரை பாடி ஆராதித்து கொண்டு ஏதேன் தோட்டத்தில் ரசித்து ருசித்து அவரோடு வாழ்ந்துட்டு இருந்திருப்போம். Sin separated us from the love of God. போச்சு உறவு. ஆண்டவருக்கும் அவனுக்கு நடுவில் இருக்கிற உறவு பிரிஞ்சு போச்சு. பாவம் இருந்துச்சுன்னா ஆராதிக்க முடியாது. கர்த்தருடைய சத்தத்தை 3ஆம் அதிகாரத்தில் அவங்க ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய காது உள்ளவர்களாக இருந்தார்கள். விருத்த சேதனம் உள்ள காது. ஆனால் பாவம் செய்த போதோ சத்தம் கேட்குது, ஆனால் அவரிடத்துல வர முடியாமல் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. பாவம் நம்மை ஒளிந்து ஓட செய்யும். ஆமென். ஹல்லேலூயா. நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே இந்த பிரதர்கிட்ட நான் எவ்வளவு சொல்கிறேன், இந்த சிஸ்டரை எவ்வளோ புஷ் பண்ணி ஆண்டவர்கிட்ட கொண்டு வரேன், அவங்களுக்கு என்னென்னமோ சொல்கிறேன், ஆனால் கேட்க மாட்டேங்கிறேன். ஆண்டவர் சொல்லுவார், உறவு இருந்தால் தானப்பா வருவாங்க. நீ உறவை ஏற்படுத்த நீ முடியாது, அவங்க தான் செய்யணும். அல்லேலூயா. உறவு இல்லாததுனால தான் ஜெபம் இன்பமா இல்லை. உறவு இல்லாததுனால தான் ஒளிஞ்சு கிடக்கிற வாழ்க்கை. பாவம் செய்கிறவனோட சேராத.
உன்னை பாவம் செய்ய வச்சுட்டு போயிடுவான் அவன், உன்னை பாவம் செய்ய வச்சுட்டு அவன் போயிடுவா. அதனால தான் வசனம் சொல்லுது, அந்நிய நுகத்தில் அவிசுவாசியோடு என்ன பண்ணப்படாத, பிணைக்கப்படாத. ஆராதனை ஸ்பிரிட் உள்ளவன் ஆராதனை ஸ்பிரிட் உள்ளவங்க கூட தான் சேரணும். இல்லைன்னா ஆவி ஆவி என்ன பண்ணிடும், கெடுத்துரும். பேசுங்க, பழகுங்க, சோத்திரம் சொல்லுங்க, கை கொடுங்க, கட்டி பிடிச்சு வாழ்த்து சொல்லுங்க, அதோட நிறுத்துங்க. பிணைக்கப்படாதுங்க, பிரச்சனை வந்துடும், வாழ்க்கை போயிடும். இப்போ 4ஆம் அதிகாரம், இப்போ உறவு என்னவா மாறுது அப்படின்னு சொன்னால், இப்போ ஆண்டவரை விட்டு தூரமாக உறவு நிற்கிது. இப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார் பாருங்க. 3ஆம் வசனம், சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளில் அவைகளின் கொழுமையானவைகளையும் சிலவற்றையும் கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகம் நாறி வேறுபட்டது. பாஸ்டர், இங்கே எங்க ஆண்டவர் பலியை குறித்து பேசுகிறார், காணிக்கை குறித்து தானே பேசுகிறார். பாருங்க, இந்த இடத்துல பலியை குறித்து தொழுகையை குறித்து தான் ஆண்டவர் பேசுகிறார்னு ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 18 19 வசனம் வாசிங்க. மேலும் எவனாகிலும் பலிபீடத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும், எவனாகிலும் அதின் மேல் இருக்கிற காணிக்கையின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்கள். மதிகேடரே, மதிகேடரே, குருடரே, குருடரே, எது முக்கியம், எது முக்கியம், காணிக்கையோ, காணிக்கையோ, காணிக்கையை பரிசுத்தமாக்குகிற பலிபீடமோ, காணிக்கையை பரிசுத்தமாக்குகிற பலிபீடமோ. ஹல்லேலூயா. போதும், கவனிங்க எல்லாரும். காணிக்கை எதனால பரிசுத்தமாகுது? பலிபீடத்தினால. சொல்லுங்க பார்ப்போம். காணிக்கை பெருசா பலிபீடம் பெருசா? பலிபீடம் தான் பெருசு. அல்லேலூயா. பாவம் வந்து உறவு பிரிந்த உடனே நேரம் ஆண்டவர்கிட்ட வந்து காணிக்கை போட்டுட்டா எல்லாம் சரியாயிரும் நினைச்சிடக்கூடாது. உறவு போச்சு, பாவம் செஞ்சாச்சு, சிகரெட் அடிச்சுட்டு வந்து பந்தி எடுக்கிறோம், கெட்ட வார்த்தை முழு கெட்ட வார்த்தை பேசிட்டு வந்து கர்த்தருடைய பந்தி எடுக்கிறோம். சனிக்கிழமை காலையில் தான் தெருவுக்குள்ள சண்டை, ஞாயிற்றுக்கிழமை நல்ல பிள்ளையா வந்து நல்மனம் பொருந்தாம பந்தி எடுக்கிறோம். ஆண்டவர் விட்டுறாரு. ஆனால் ஒன்று உங்களுக்கு சொல்லட்டா, அன்னைக்கு நீ என்னெல்லாம் செஞ்சியோ அதெல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பாக இருக்கும். பலிபீடம் கட்டப்படலை, பலிபீடத்தை கட்டணும். 4ஆம் அதிகாரத்தில் உறவை சரி பண்றதுக்கு ஆண்டவர் மனுஷனுக்குள்ள ஒன்னை உண்டாக்குகிறார், அதை அவர் எழுதவில்லை. நல்ல கவனமா வைங்க. எப்படி 2ஆம் அதிகாரத்தில் தொழுகையை குறித்து 7ஆம் நாளில் அவர் எழுதவில்லை, ஆனால் தொழுகையை அவனுக்குள்ளே வைத்திருந்தாரோ, அதை போலவே 4ஆம் அதிகாரத்தில் அந்த பிரிந்து போன உறவுக்கு சரி செய்வதற்கு ஆண்டவர் ஒரு பிரமாணத்தை எழுதவில்லை. பிரமாணம் எழுதப்படுவதற்கு முன்பாகவே அவனுக்குள்ளே பலிபீடத்தை கட்ட வேண்டும் என்ற எண்ணத்தை கர்த்தர் வைத்தார். அல்லேலூயா. அதனால தான் பாவம் செஞ்சால் ஆண்டவருடைய சமூகத்தில் வர முடியல, ஜெபம் பண்ண முடியல. உலக ஸ்நேகத்தில் தெரிஞ்சுக்கிட்டே இருந்தா ஜெபம் பண்ண முடியல, பைபிள் எடுக்க பிடிக்கல. ஏன்னா நீ பாவி. 4ஆம் அதிகாரம் பலிபீடம் கட்டப்பட்டு காணிக்கை செலுத்தப்படுகிறது. இயேசு அதை அழகாய் சொல்லுகிறார். காணிக்கை செலுத்தணும்னா என்ன வேணும்? பலிபீடம் வேணும். சொல்லுங்க பார்ப்போம். காணிக்கை செலுத்தணும்னா பலிபீடம் வேணும், ஆல்டர் வேணும். ஹல்லேலூயா. ஆபிரகாம் பலிபீடம் கட்டினான். ஃபர்ஸ்ட் அவன் 12ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் ஒரு பலிபீடம் கட்டுறான். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய், பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்துல உள்ள சொல்லுங்க, பலிபீடம் கட்டினா வீட்டு பக்கத்துல கட்டினா, ஆனா பலி வச்சானான்னு சொல்லலை. ஹல்லேலூயா. பலிபீடத்தில் என்ன இருக்கணும்? பலி இருக்கணும். ஆனால் இங்கே என்ன இல்லை, பலி இருக்கிறதா சொல்லப்படலை. வீட்டு பக்கத்தில் பலிபீடம் கட்டி வச்சிருக்கான். He built an altar beside his house. ஆனால் பலிபீடத்தின் மேலே என்ன இல்லை, பலி இருந்துச்சான்னு சொல்லப்படலை. இல்லைன்னு நான் சொல்லலை, பைபிள் அந்த இடத்துல என்ன பண்ணலை, சொல்லலை. அல்லேலூயா. ஓகே, சூப்பரான ஒரு பலிபீடம். கர்த்தரை தொழுது கொண்டான். இது எப்போ நடக்குது? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்திற்கு அப்புறம் நடக்குது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் பலிபீடம் கட்டினான், நோவா பலிபீடம் கட்டினான். ஆனால் ஆபிரகாமை நான் சப்ஜெக்டாக எடுத்து பேசுகிறேன், நல்லா கவனிங்க. பலிபீடம்னா என்ன, ஏன் கட்டணுன்றதை நான் சொல்கிறேன். ஒருவன் பாவத்தில் விழும்போது அவன் என்ன கட்டணும்?
பலிபீடம் கட்டணும். அசுத்தத்துக்குள் இருக்கும்போது அவன் என்ன கட்டணும்? பரிசுத்தத்தில் வரணும்னா அவன் முதலாவது என்ன கட்டணும்? பலிபீடம் கட்டணும். ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டணும். நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில் என்ன கட்டப்படணும்? பலிபீடம். ஹல்லேலூயா. பலிபீடம் கட்டணும். பக்கத்தில் சொல்லுங்கள், பலிபீடம் இருக்கணும். ஹல்லேலூயா. பலிபீடம் இருக்கணும். பலிபீடம் எதை காண்பிக்கிறது? நம்மை பரிசுத்தப்படுத்துகிறோம், நம்முடைய பாவத்தை அறிக்கையிடுகிற இடம். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே விட்டுறக்கூடாது, அப்படியே இருந்துடக்கூடாது, நம்மை சரி பண்ணுகிற இடம். ஒரு பாஸ்டர் இப்படி அழகாக சொன்னார். ஒரு நாள் அவர் சர்ச்சில் உட்காந்து அவரும் அவர் நண்பரும் மெசேஜ் குறிப்பு எடுத்துகிட்டு இருக்கும்போது இவருடைய பேனா ஒர்க் ஆகலையாம். பேனா எழுதலை. உடனே நண்பன்ட்ட எனக்கு கொஞ்சம் பேனா கொடுன்னு கேட்டதை பாஸ்டர் பார்த்துட்டார். 2 பேரையும் கூப்பிட்டார் ஸ்டேஜுக்கு மேலே கூப்பிட்டு 2 பேர் கையை நீட்ட சொல்லி தன்னால் எவ்வளவு பலனா அடிக்க முடியுமோ, அந்த பாஸ்டர் இங்கே ஃபுல் பீட்லேயே வச்சுருப்பாராம். என்னது? குச்சி. ஆமென். எவ்வளவு பலனா அடிக்க முடியுமோ அவ்வளோ பலனா அடித்தாராம். வலி தாங்க முடியல. அழ முடியுமா அத்தனை பேருக்கு முன்னாடி? 2 பேரும் பேசிட்டோம். அந்த பாஸ்டருடைய நண்பன் சொன்னானா, இப்படி எல்லாருக்கும் முன்னாடி பாஸ்டர் அவமானப்படுத்திட்டாரு. இவர் சொன்னாராம், பாஸ்டர் நமக்கு அடித்தது நல்லது தான், பாஸ்டர் அடித்தா நம்ம பெரிய ஆள் ஆயிடலாம். இன்றைக்கி கோயம்புத்தூர் பட்டணத்தில் பெரிய சபையின் பாஸ்டராக இருக்கிறாரு, பாஸ்டர் பென்ஸ். ஹல்லேலூயா. ஒரு அலையிலே சொல்லுங்கள். அவர் சொன்னார், என் நண்பனும் இன்றைக்கி நல்லா தான் இருக்கிறான், நல்ல ஊழியக்காரனாக தான் இருக்கிறான். கத்தர் அடிக்கும்போது பலிபீடத்தை கட்டி அதன் மேலே நம்மளை கடத்துகிறோம் பாருங்க, அந்த வாழ்க்கை உயர்ந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு போகும். ஹல்லேலூயா. 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. அடுத்தது 2வது ஆல்டர், செகண்ட் ஆல்டர். அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எபிரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். இப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சமபூமியில் பலிபீடம். ஃபர்ஸ்ட் எங்க பலிபீடம்? வீட்டு பக்கத்துல. ஆமென். வசதிக்கு ஏற்றபடி பலிபீடம். 2வது பலிபீடம் எங்க? வாழ்க்கை ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும்போது பலிபீடம். சமபூமி எதை காண்பிக்கிறது? கம்ஃபர்டபுள் லைஃப். ஒரு பிரச்சனையில் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு, அப்ப பலிபீடம் கட்டுறான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 2வது பலிபீடத்துல என்ன இல்லை? பலி இல்லை. ஏன்னா முதல் பலிபீடம் எங்க இருந்துச்சு? வீட்டு பக்கத்துல. 2வது பலிபீடம் எங்க இருந்துச்சு? சமபூமியில. இப்ப 3வது ஒரு பலிபீடம் கட்டுகிறோம். 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்று கொண்டு எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. அல்லேலூயா. லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 14 to 17 வரைக்கும் பலி எப்படி இடணும் அப்படின்றத ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு எழுதி கொடுக்கிறார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் எழுதி கொடுக்கவில்லை. ஆபிரகாமுக்குள்ளேயே அந்த உணர்வை கொடுத்திருந்தார். எல்லாத்தையும் அவன் துண்டமிடுறான். அப்படித்தானே? 10ஆம் வசனம் பாருங்க. அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்று கொண்டு எதிராக வைத்தான். துண்டமிட யார் சொல்லி கொடுத்தது? துண்டமிடுறதுன்னு என்ன? பழக்கிறான். ஆட்டுக்கடாவை நடுவில் என்ன பண்ணுறான்? பழக்கிறான். வெள்ளாட்டுக்கடாவை நடுவில் பழக்கிறான். யார் சொல்லி கொடுத்தது? உணர்வு. எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது உணர்வில் இருக்குது. அவர் உடம்புல இல்லை ஆடுறதுக்கு, அவர் உணர்வில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உணர்வில் இருக்கிறனால தான் அவர் இருக்கிற முகம் பிரகாசமாக இருக்கும். அவர் இருக்கிற முகத்தில் சிரிப்பு எப்பொழுதும் இருக்கும். ஆண்டவர் பிள்ளைக்கும் ஆண்டவரை உள்ள பெற்றுறாத பிள்ளைக்கும் வித்தியாசம் தெரியும் முகத்தை பார்த்தாலே. ஹல்லேலூயா. அகத்தில் இயேசு இருந்தார்னா முகத்தில் இயேசு தெரிவார். ஹல்லேலூயா. அகத்தில் பிசாசு இருந்துச்சுன்னா முகத்தில் பிசாசு தெரியும். அகத்தில் இயேசு இருந்தாருன்னா முகத்தில் பொட்டு வைக்க தோணாது. ஏன்னா அவர் மூஞ்சில் கொண்டு போய் பொட்டு வைக்கிறது மாதிரி இருக்கும். ஏசப்பா மூஞ்சில் பொட்டு வச்சா நல்லா இருக்குமா? சொல்லுங்க.
ஏன் பொட்டு வைக்க மாட்டேங்கிறீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நான் பொட்டு வச்சா யார் மூஞ்சில் கொண்டு போய் பொட்டு வைக்கிறேன்? ஏன்னா என் மூஞ்சி அவர் மூஞ்சி ஒன்று. அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் அவர் எனக்குள்ளே இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். அல்லேலூயா. துண்டாக்க ஆண்டவர் சொன்னார். லேவியராகமம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, பறவைகளை அதன் தலையை கிள்ளி அதை என்ன பண்ணணுமா, சுட்டரித்து பலிபீடத்தின் கீழே அதை புதைத்து விட்டு பலியிட போகிற அந்த பறவையை 2ஆக என்ன பண்ணணுமா, பிளக்கணும். ஆனால் ஆபிரகாம் இங்கே என்ன பண்ணலை, பிளக்கலை. பக்கத்தில் அப்பா சொல்லுங்கள், சின்னதை கூட விடக்கூடாது. ஒரு சின்ன பாவம் கூட உள்ளே இருக்கக்கூடாது, பொழந்துடணும். அல்லேலூயா சொல்லுங்கள். ஒரு சின்ன பாவம் சொல்லுங்கய்யா, சொல்லுங்கய்யா ஐயா, பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்கய்யா, சின்ன பாவத்தை கூட விட்டு வைக்கக்கூடாது. ஒன்றுமே உள்ள கரைப்படுத்துறது இருக்கவே கூடாது. சொல்லுங்கள் பார்ப்போம். ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும், ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்துகிட்டே இருக்கணும். அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லுது, பரிசுத்தம் அடைகிறவன் இன்னும் பரிசுத்தம் அடையட்டும், பணத்தை தேடுகிறவன் இன்னும் பணத்தை தேடட்டும், பொம்பளை பின்னாடி போகிறவன் பொம்பளை பின்னாடி போட்டோம். நீ பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து கொண்டே இரு. உன் இரட்சகர் வருவரை பரிசுத்தம் அடைந்து கொண்டே இரு. சின்னதுதானே, இதை சரி பண்ணிடலாம், விடாத. ராஜா சீக்கிரமாய் வரப்போகிறார். இயேசு ராஜா சீக்கிரமாய் மத்திய ஆகாயத்தில் கள்ளன போல வந்து நிற்போம். அவருடையவர்கள் எல்லாம் அவரோடு பறந்து செல்வார்கள். ஓ ஹல்லேலூயா. சரி பண்ணிடலாம் நினைக்காத, பிளந்துரு. ஆபிரகாம் பிளக்க விட்டுட்டான். பிளக்க விட்டதுனால தான் 16ஆம் அதிகாரத்தில் ஆகார் வந்து ஒட்டிக்கிடுறான். சொல்லுங்க பார்ப்போம். 15 பிளக்க மறந்தான், 16 யார் வந்தா, ஆகார் வந்துட்டார். அல்லேலூயா. அக்கா ஆகார் உள்ளே வரக்கூடாதுன்னா சின்னதை கூட விடக்கூடாது, பொழந்து வைக்கணும். அல்லேலூயா. 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு முன்பாக நீ உத்தமனாய் நடக்க ஜாக்கிரதையாரு, கொன்றுவேன், ஒழுங்காக நல்லவனாக நடக்க பழகிக்கோ. ஆண்டவர் சொல்கிறார், உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. 16ஆம் அதிகாரத்திலிருந்து 21ஆம் அதிகாரம் வரைக்கும் பலிபீடம் இல்லாத வாழ்க்கை வாழுகிறான் ஆபிரகாம். அல்லேலூயா. பாவம். ஆகார் உள்ள வந்தா, இஸ்மவேல் பறக்கிறான். வீட்டுக்குள்ள ஒரே சண்டை சச்சரவு, ஒரே சந்தேகம், ஒரே போராட்டம். மூத்தவன் இளையவனை கிண்டல் அடிக்கிறான், வேலைக்காரி பையன் முதலாளிய துன்பப்படுத்துறான், வாக்கு தத்தத்தை எதிர்த்து பிசாசு போராடுகிறான். சின்னதா விட்டோன்னு வச்சுங்க, போயிடும், பெருசா போயிடும். 21ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் ஒரு தோப்பு உண்டாக்குகிறான். என்ன உண்டாக்குனா? யார் தோப்பு உண்டாக்க சொன்னது? உனக்கு யார் கத்து கொடுத்தது? பெலிஸ்தரின் பழக்கம் ஆபிரகாமுக்குள்ள வந்துச்சு. பலிபீடம் தான் கட்டணும், வேற ஒன்றும் செய்யக்கூடாது. வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வந்தால் எல்லாம் சரியாயிருது, அது வேற. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சர்ச்சுக்கு போகிறவங்கள்ட்ட இந்த வரை எனக்கு வர முடியல, இந்த காணிக்கையை மாத்திரம் கொஞ்சம் போய் போட்டுருங்க. பிரயோஜனம் கிடையாது. உன் காணிக்கை கொண்டு போய் குப்பையில் போடு, அது கர்த்தருக்கு தேவையே இல்லை. நீ தான் தேவை, உன் பலிபீடம் தான் தேவை. அல்லேலூயா. ஃபஸ்ட்டு நீ தான். 21ஆம் அதிகாரத்தில் தோப்பு உண்டாக்குனா, அது ஆண்டவருக்கு ஒன்றும் அதில் ஒன்றும் உடன்பாடு கிடையாது. தோப்பு உண்டாக்கணும். ஆனால் 22 ஆண்டவர் ஒன்று அவன்கிட்ட கேட்குறாரு. என்ன தெரியுமா? இதுவரை அவன்கிட்ட அவர் பலிபீடம் கட்ட சொல்லலை, ஆனால் அவன் உள்ளிருந்த உணர்வில் கட்டினான். இப்போ அவன்கிட்ட ஆண்டவர் பலிபீடம் கட்ட சொல்கிறாரு. அந்த பலிபீடத்துக்கு பலியையும் இட சொல்கிறாரு. பலிபீடத்தை வீட்டு பக்கத்தில் கட்டக்கூடாது, சமபூமியில் கட்டக்கூடாது, தனக்கு இஷ்டமான இடத்துல கட்டக்கூடாது, தோப்பு உண்டாக்கக்கூடாது. நான் சொல்லுகிற இடத்திற்கு நீ போகணும், நான் காட்டுகிற இடத்துல நீ கட்டணும். அந்த இடத்துல என்ன பலியிடணும் தெரியுமா? ஓ ஏகசுதன், உன் நேசகுமாரன் ஈசாக்கை அங்கே பலியிடணும். நீ எதை விரும்புகிறாயோ, எதன் மேல் உன் நாட்டம் இருக்கிறதோ அதை பலியிடணும். ஓ வண்டர்ஃபுல். அல்லேலூயா. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்றார். ஆண்டவர் சொன்னதுக்கு எல்லாம் ஆபிரகாம் கீழ்ப்படினான். ஏன் கீழ்ப்படிஞ்சான் தெரியுமா? ஏன் கீழ்ப்படிஞ்சான் தெரியுமா? வாழ்க்கையில் அவன் பட்ட பாடம், அவன் அனுபவிச்சிருந்த வழி இல்லை, வழி, ஹிஸ் வேஸ், அவனுடைய பாதை அவனுக்கு ஒரு அழகான பாடத்தை கற்றுக் கொடுத்திருந்தது.
சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது எதுக்கு தெரியுமா? நமக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக. ஹல்லேலூயா. நெஞ்சு மேலே வச்சு கை வச்சு சொல்லுங்கள், கற்றுக்கிடணும். தம்பி கற்றுக்கோ. கற்றுக்கலன்னு வச்சுக்க வாழ்க்கை வீணாக போயிடும், தப்பு வரும், தவறு நடக்கும். பலிபீடம் கட்ட தெரியாது சில பேருக்கு. உணர்வு இருக்கும், கட்ட தெரியாது, கட்ட இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏன்னா உறவு இல்லைல்ல, ஆராதனைக்கு வரல, கர்த்தர் பேசுகிறார்ல, உறவை உண்டாக்குறதுக்கு சில சான்சஸ் எல்லாம் ஆண்டவர் கொடுக்குறாருல. பிடிச்சிக்கோ, பிடிச்சிக்கோ. உன் வாலிபமும் உன் இளமையும் உன் அழகும் உன் பணமும் எல்லாம் ஒரு நாள் ஓய்ந்து போகும். நீ அவரை பிடிக்கிற பத்தியா, உன்னை காலமெல்லாம் சாப்பாடு போடும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கற்றுக் கொடுத்தார் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு. அவன் வழி விலகி போனதுனால பலிபீடம் கட்டாமல் இல்லை. பலிபீடம் கட்ட அவனுக்கு இப்போ என்ன இல்லை? நேரம் இல்லை, மனசு இல்லை, ஒரே பிரச்சனை வீட்டில். ஆகார விரட்டி விட்டாச்சு. தான் கட்டின மனைவியை, தான் பெத்த பிள்ளைய வீட்டை விட்டு விரட்டுறான். ஒரே பிரச்சனை. பளிங்கே துண்டிக்கப்படவில்லையோ? பார்த்தீங்களா என்னாச்சு? இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஆபிரகாம் கமான் கம். ரொம்ப நாள் ஆச்சு கூப்பிட்டு, ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ கூப்பிடுறாரு ஆண்டவர். இப்போ ஆண்டவர் ஆல்டர் அப்படின்ற இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு அவனை நகர்த்துறார். என்ன தெரியுமா? பரிசுத்தம். எப்போ ஆண்டவர் சொன்னதை ஆபிரகாம் செஞ்சானோ அப்போ பூமியில் ஆதாம் மூலமாய் வந்த சாபம் விலகி ஆபிரகாமின் மூலமாய் ஒரு ஹோலி சந்ததி பிறக்க ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. பரிசுத்தம். கர்த்தர் சொல்லுவதை செய்வதுதான் பரிசுத்தம். சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் சொல்லுவதை செய்வதுதான் பரிசுத்தம். சுயநீதி பரிசுத்தம் இல்லை. நான் அப்படியாக்கும், நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? என்னை பற்றி ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க, ஆண்டவர் துப்புவார். உன் நீதியெல்லாம் அழுக்கான கந்தை. ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது தான் பரிசுத்தம். பக்கத்தில் அப்பா சொல்லுங்க, கீழ்ப்படுகிறது தான் பரிசுத்தம். ஹல்லேலூயா. பெருமை அதற்கு எதிராக என்னது? கீழ்ப்படிமை. பெருமை உள்ளவன் கீழ்ப்படியணும், தாழ்மை உள்ளவன் கீழ்ப்படிவான். ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்தம் இந்த செகண்ட் ஸ்டேஜுக்கு நகருது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆல்டர், செகண்ட் ஸ்டேஜ் ஹோலினஸ். ஆமென். ஹல்லேலூயா. எப்போ ஆண்டவர் சொன்னதை கேட்டானோ அப்போ பரிசுத்தம் வருது. வாசிங்க, ரோமருக்கு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. இப்படி இருக்க சகோதரரே, சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பலினா பழைய பழியெல்லாம் இயேசு மாற்றிட்டார். சொல்லுங்க, பழைய பழியெல்லாம் இயேசு மாற்றிட்டார். அவரையே கொண்டு போய் வச்சுட்டாரு. இப்போ அவர் நம்மள்கிட்ட எதிர்பார்க்குறதெல்லாம் செத்து போன பலி இல்லை, ஜீவனுள்ள பலி, ஜீவனுள்ள பலி. அன்னைக்கு ஈசாக்கு ஆபிரகாம் கொண்டு போய் பலிபீடத்தில் வைக்கும் போது ஆண்டவர் சொன்னார், நீ உன் பிள்ளைய பலி கொடுக்க வேண்டாண்டே, நான் என் பிள்ளைய பலி கொடுப்பேன். அல்லேலூயா. நீயே உன் பிள்ளைய பலி கொடுக்குறல்ல, நீயே செய்வனா, நான் உன் மூலமாக ஒரு சந்ததியை உருவாக்கி நித்திய பலியை என் புள்ள மூலமாக உண்டாக்குவேன். அல்லேலூயா. அர்த்தம் என்ன தெரியுமா? ஆண்டவர் நம்முடைய பலிகளின் மேல் விருப்பப்படலை, நம்ம மேல் அவர் விருப்பப்படுகிறார். வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை. உன்னோடு வேலை பார்க்குறவன் வாழ்கிற வாழ்க்கை நீ வாழ்ந்தா நீ பலிபீடத்தில் வைக்கப்படலை. பரிசுத்தம். ஆபிரகாம் பரிசுத்தவான் என்று அவன் மேல் முத்திரை குற்றப்படுகிறது அந்த 22ஆம் அதிகாரத்தில். அதற்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றார், எனக்கு முன்னாடி உத்தமன் நடந்துகோ. 22 சொல்றாரு, நீ எனக்கு முன்பாக உத்தமனாய் நடந்தபடினால் பூமியின் சந்ததிகள் எல்லாம் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்லுங்க, உங்களை கொடுக்கறது தான் தூய பலி. ஆமாம், தசமபாகம் கொடுக்கும்போது முதல்ல யாரை கொடுத்துருக்கணும்? நம்மளை கொடுத்துருக்கணும். தசமபாகம் கொடுக்கும்போது அழுது கொடுக்கக்கூடாது. நம்மளை கொடுத்துறத தான் நம்மளுடையதை கொடுக்க நமக்கு மனசு வரும். காணிக்க போடும்போது நம்மளை ஃபஸ்ட்டு கொடுக்கணும். ஆமென். அல்லேலூயா. தினந்தோறும் அதிகாலையில் உன்னை பலிபீடத்தில் வை, அழுது ஜெபம் பண்ணு இந்த தேசத்துக்கா. அதை தான் ஆண்டவர் ரசிக்கிறாரு. கர்த்தர் உன்னை வச்சிருக்கிற சபைக்காய் அழுது ஜெபம் பண்ணு. வேதத்தை உட்கார்ந்து ஆசையாக வாசி. வேதத்தை வாசிக்கும் போது கண்கள் இருந்து கண்ணீர் வரட்டும்.
அழுது அழுது ஜெபம் பண்ண பழகு. ஆசையாக கர்த்தரை தேடு. யாரெல்லாம் பார்க்குறியோ, யாரெல்லாம் உனக்கு நண்பர்களோ, தெருவில் போய் சொன்னாதானே மதம் மாத்திரன்னு சொல்லுவோம். உன் நண்பனுக்கு சொல்லு, நித்திய ஜீவன் அவனுக்கு காட்டி கொடு. உன் கூட வேலை பார்க்குறவனுக்கு இயேசுவை பற்றி சொல்லு. சபைக்குள்ளே கொண்டு வா. நீ பலிபிடமாக மாறு. நீயே அதன் மேல் பலியாக மாறு. பரிசுத்தம்னா அதுதான். அல்லேலூயா. நம்மையே ஜீவ பலியாய் கொடுப்பது. அதை எப்படி கொடுக்க முடியும் தெரியுமா? அவர் மேலே அன்பு இருந்தால் தான் கொடுக்க முடியும். அல்லேலூயா. கடைசியா டிலைட் இன் த பிரசன்ஸ். 24:1 வாசிங்க. அப்படின்னா என்ன? ஆசீர்வதித்து வந்தார் அப்படின்னா என்ன? எல்லாத்துலேயும் அவன் கூட அவர் இருந்தார். ட்வெல்லிங். அந்த டிலைட், பரவசம் அப்படின்றதுக்கு ஆங்கிலத்தில் ஒரு டிரான்ஸ்லேஷன் என்ன இருக்குது தெரியுமா? ராப்சர். ஆமென். ஹல்லேலூயா. ராப்சர்னா என்ன தெரியுமா? எடுத்துக்கொள்ளப்படுதல். ஹல்லேலூயா. ராப்சர்னா அவரோடு வைத்துக்கொள்வார். யார் பலியிடுகிறானோ, யார் பரிசுத்தமாய் வாழுறானோ அவனை அவரோடு கூட வைத்துக்கொள்வார். 24:1 சொல்லுது, அவன் செய்த எல்லாவற்றிலும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து வந்தார். சொல்லுங்க பாப்போம். ஆசீர்வதித்தார் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ். ஆசீர்வதித்து கொண்டிருந்தார் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ். ஆசீர்வதித்து வந்தார் அப்படின்னா பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் டென்ஸ். ஆண்டவர் இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுறாரு தெரியுமா? பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர். அவனை ஆசீர்வதித்து வந்தார். ஆசீர்வதித்து வந்தார். ஆசீர்வதித்து வந்தார். கர்த்தருக்கு பலிபீடம் கட்டுவனும். நீ பரிசுத்தமா இருப்பனும். உன் சந்ததி அப்பத்துண்டுக்கு இறைவதில்லை. வாடகை வீட்டில் இருக்கியா? கர்த்தர் உனக்கு சொந்த வீட்டை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். உன்னை நடக்க செய்கிறார். அழாத, கண்ணீர் விடாத. ஆண்டவருக்காக நான் பரிசுத்தமாக வாழ்ந்து என்ன நடக்குது சொல்லாத. உன் நடையெல்லாம் எதை நோக்கி இருக்குது தெரியுமா? ஒரு பெரிய கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு நேராக உன் கையை பிடிச்சி அவர் நடத்திக்கிட்டே இருக்கிற. பலிபீடம், பரிசுத்தம், பரவசம். ஹல்லேலூயா. 2 நான் செய்கிறேன், 1 அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 2 படி நான் எடுத்து வைக்கிறேன். வாழ்க்கை முழுவதும் அவர் என்னை நடத்துகிறார்.